ஹாய், என் பேர் சர்மிளா. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பேர் வந்து ஷெரின் வீட்டு சாப்பாடு. இந்த யூடியூப் சேனலில் என்னென்ன சமையல் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு காம்போவாக போடுவோம், மெனு மாதிரி. அதே மாதிரி டின்னர்னா அந்த டின்னருக்கு என்ன மெனு பண்ணுவோமோ அதை அப்படியே போடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி சாம்பார் இந்த மாதிரி எதுனா பண்ணாலும் அதை அப்படியே ஒரு காம்போவாக தான் போடுவோம். தனித்தனியாக குழம்பு தனியாக, சாப்பாடு தனியாக, இல்லை வறுவல் தனியாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு காம்போவாக போடுற மாதிரி ஒரு சேனல் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் பழசாக சமைக்கிறவங்களா இருந்தாலுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்ன சமைச்சா என்ன பொரியல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு எனக்கு தோணுன மாதிரி நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஒரு காம்போவாக போடுவேன். எப்போவுமே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம ஸ்வீட் ஒன்று பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா பாயசத்தோடு தான் ஆரம்பிப்போம். அதே போல் நானும் இன்றைக்கி ஜவ்வரிசி சேமியா பாயசத்தோடு தான் இன்றைக்கி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அது வந்து கிளிக் ஆயிரும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், உடனே வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். பாத்திரம் சூடோடு இருக்க பாத்திரத்தில் பாலெல்லாம் ஊற்றக்கூடாது. பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் ஊற்றியாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி சேமியா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாலை பக்கத்தடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ இதை கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் முதல்ல ஜவ்வரிசி வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி போல் இருக்கும் இந்த ஜவ்வரிசி. நம்ம வறுக்க நல்ல வெள்ளை கலரில் முத்து முத்தாக வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கண்ணாடி போல் போட்ட ஜவ்வரிசி இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கு. வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றிட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், இதையும் வறுத்துக்கலாம். அப்புறமா முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 10-15 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை ஒரு 10-20 எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேமியா வறுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். இதை வறுத்துட்டு முந்திரி பருப்பை வறுத்துட்டு அப்புறமா திராட்சை, காஞ்ச திராட்சை போடுங்க. இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து வறுக்கிறப்போ கருகி போயிடும். இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். முன்னாடியே வறுத்து வச்சுக்கிட்டா அந்த நெய்யிலேயும் நம்ம சேமியா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. அதே நெய்யில் சேமியாவை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த சேமியாவை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கலர் மாறணும், அப்போ எடுத்துடலாம். இப்படியே நீங்கள் பச்சையாகவே போட்டிங்கன்னா பாயசம் வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் பாயசம் பண்ணிங்களா அந்த வலுவலுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், சேமியா வறுத்தாச்சு. அதையும் மாற்றிடலாம். இந்த பாத்திரத்தோடையே வச்சிட்டிங்கன்னா கருகிரும். அதனால வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஜவ்வரிசி சேர்த்துடலாம். வறுத்த ஜவ்வரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சேமியாவையும் சேர்த்துடலாம். வறுத்த சேமியா போட்டதுக்கப்புறம் ரெண்டையும் கலந்து விட்டுலாம். இந்த பால்லையே ரெண்டுமே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும் ரெண்டு வேகிறதுக்கு. அதனால அடுப்பை கூட கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா பால் வற்றாமல் பால் பொங்காமலும் நல்லா வேகும், நின்று வேகும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இது ரெண்டு வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும்.
ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஏலக்காய் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்லா திகட்டுற மாதிரி இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு வந்து லைட்டாக இனிப்பாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அந்த இருக்கிறவங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும், கரைஞ்சிரும். அடுத்து இதில் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். அதில் இருக்க நெய்யோடையே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சேமியா ஜவ்வரிசி பாயசம் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு கரெக்டாக இருக்குது. 3/4 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சேமியாவும் 100 கிராம் ஜவ்வரிசியும் சர்க்கரையும் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கரெக்டாக இருந்தது. நீங்களும் இது போல் பால் பாயசம் செஞ்சு பார்த்துட்டு செரின் வீட்டு சாப்பாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.